ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுறாமல் அது முடிச்சதுக்கப்புறமா அந்த பாட்டிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் ₹1 ஷாம்பு 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற பாட்டிலுக்கு 2 ஷாம்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஷாம்பு இந்த வாட்டரோடு சேர்த்து நல்லா டைல்யூட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஹேண்ட் வாஷாக தான் நம்ம இது அகெயின் யூஸ் பண்ண போகிறோம். ஹேண்ட் வாஷ்லாம் நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 100லேருந்து 150 வரைக்கும் நமக்கு சார்ஜ் ஆகும் இல்லையா. ஸோ இதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ₹2 ஷாம்பு பாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 100லேருந்து 150 வரைக்கும் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இப்போ இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல நுரை வரும், அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ 2 ஷாம்பு பாக்கெட்டை வச்சு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு மணி சேவிங் டிப்ஸும் கூட. 100லேருந்து 150 வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை நல்லா சேவ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருந்த பாட்டிலுடைய அளவு 350 ml. இதுக்கு 2 ஷாம்பு பாக்கெட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஷாம்பு கவரை தூக்கி போட்டுறாமல் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மணி சேவிங் டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நல்ல அகலமான ஒரு பிளேட்டில் நல்ல சில்லுன்னு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம ரெசிபிக்காக வதக்கிட்டு அதை ஆற வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அவசரமாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் சில்லுன்னு தண்ணி மேலே வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஆற வேண்டியது 5 நிமிஷத்தில் நமக்கு ஆறிடும். ரொம்ப அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது வதக்கி ஆற வச்சு நம்ம செய்கிற ரெசிபிக்கு ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாயிரும், நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். புளிக்கரைசல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கை வச்சு நம்ம கரைச்சிட்டதுனால சீக்கிரமாக சலிச்சு போன மாதிரி ஆகிடும். டேஸ்ட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான சேஞ்சஸும் தெரியாது, சலிச்சு போகாது, கெட்டும் போகாது. 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் உப்பு சேர்க்காமல் வச்சுட்டு அந்த புளிக்கரைசல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி கீழே போட்டுறாமல் க்ளீனிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே முருங்கைக்கீரையில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த தண்ணி அந்த இலைகளில் ஒட்டவே ஒட்டாது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சில முருங்கை மரங்களில் கம்பளி பூச்சிகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பூச்சிகள் இருக்கிற கீரைகளை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணணும் இல்லையா. அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பூச்சி ஏதாவது இருந்தால் கூட நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் இலைகளில் அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டும். ஸோ நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கீரைகளை டிப் பண்ணிங்க அப்படின்னா கீரைகளில் சீக்கிரமாக அந்த தண்ணி நல்லா ஒட்டும். நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த பூச்சி போட்டு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எந்த கீரைகள் நீங்கள் வாங்கினாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த விதமான பூச்சி போட்டும் இருக்காது. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை உடனே வாஷ் பண்ணிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கீரைகளை சமைக்கும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு சமைக்கிறதுனால கீரை எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கும். கீரையுடைய அந்த நிறம் மாறாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரைகளை பறிச்சுட்டு வரும்போது இருக்கிற அந்த பசுமை தன்மையை விட இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பச்சை பசேல்னு இருக்கும், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் கீரைகளை உடனே சமைக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா ஜல்லடையில் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சோப்பு, பவுடர், லிக்விட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுப்பு துடைக்கிறதுக்கு துணியோ ஸ்பாஞ்சோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதை 4லேருந்து 5 பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண டிஷ்யூ பேப்பர்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறது, தாளிக்கிறது இதெல்லாமே பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா குழந்தைங்களுடைய ரஃப் நோட் புக்லாம் இருக்கும் இல்லையா? அதுலேருந்து பேப்பர்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஆயில் கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா பாதி இருந்துச்சுன்னா போதும். சப்போஸ் உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நுர மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். இதில் வாட்டரோ லிக்விடோ நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இது ரெண்டுத்தை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். லெமனை பிழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா? அந்த தோலில் உள்ளே இருக்கிற அந்த பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பருக்கு பதிலாக லெமனுடைய தோலை தான் நம்ம தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விடை இந்த தோலில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எந்த இடங்கள்லாம் கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே தேய்ச்சி விடுங்க. நமக்கு தண்ணி, சோப்பு, பவுடர், லிக்விட்னு நம்ம எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை, கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ எந்த விதமான அழுக்கும் இதில் இருக்காது. சப்போஸ் ரொம்ப கரைகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா கீறல்கள் விழுந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக தேங்காய் நார் இருக்கு இல்லையா? அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த லெமனுடைய தோலே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம லிக்விட்லாம் எதுவுமே சேர்க்கல இல்லையா? ஸோ அதனால் நுரெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ 4லேருந்து 5 பீஸ் கிட்ட கட் பண்ணி வைக்க சொன்னேன். அதுலேருந்து இன்னொரு பீஸ் எடுத்து நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற லெமனும் பேக்கிங் சோடாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே போல் நம்ம லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். லெமன் அண்ட் பேக்கிங் சோடாவை சேர்த்து நம்ம துடைக்கும் போது நல்ல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பரை எடுத்து 4லேருந்து 5 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ரஃப் நோட் புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். நல்ல பளிச்சுன்னு நல்ல புதுசு போல் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சமைச்சு முடிச்சதுமே அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் அடுப்பை எப்பயுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நமக்கு துடைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லியும் நம்ம சமைச்சு முடிச்சதும் பாத்திரங்களை எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோமோ அதே போல் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் அடுப்பையும் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கேஸ் அடுப்பு சுத்தமாக இருந்தாலே கிச்சனும் பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் சோப்பு, பவுடர், லிக்விட், ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பர், துணி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நல்ல பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், கேஸ் அடுப்புடைய பேக் சைடில் இருக்கிற டைலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் க்ளீனிங்க்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப்பையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.